இந்த திருவழிபாட்டுக்கும் ஒரு நிமிஷம் சார், திருவழிபாட்டுக்கும் இறைவேண்டலுக்கும் இறைவேண்டல் செய்ய முடியாது, திருவழிபாடு கொண்டாட முடியாது. அறம் செய்யாமல் யாருமே வழிபாட்டை கொண்டாட முடியாது. எனவே ஏழையாக எளியவராக பிறந்த இயேசுவை நமது மத்தியில் உள்ள ஏழை எளியவரில் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நாம் அறம் செய்ய விரும்பினால் மட்டும்தான் இந்த இறைவேண்டல் கேட்கப்படும். அழகாக சொல்லுவார், சொன்னார், அந்த செல்வந்தருக்கு ஏழை லாசுடைய ஜபம் தேவைப்பட்டது. ஒரு சின்ன தண்ணி, அது ஒரு துளி நீராவது என் மீது பட வேண்டும். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் சொல்றாரு, நம்மை விண்ணகம் சேர்க்கக்கூடியது இந்த ஏழைகளின் பரிந்து பேசுறதாலே தவிர நீங்க ஒன்று நினைக்கிறதுனால போய் சேர்ந்துட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த அருமையான நாளிலே குழந்தை இயேசுவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஏழை எளிய மக்களை கொண்டாடினால்தான் நமது இறைவேண்டல்கள் சிறகுகளாக மாறி விண்ணகத்தை சேரும் என்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இந்த செய்திக்கு நாம் கண்டிப்பாக அமல்படுத்த விரும்பினால் நிச்சயமாக உண்மையான கிறிஸ்துவ விழாவாக மாறும் என்று சொல்லி கிறிஸ்துவ வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நவிலல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம எல்லாரும் தனித்தனியாக அவரோர் பணிக்குழுக்களில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லா பணிக்குழுக்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறோம். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. முதல்ல இந்த விழாவுக்கு தலைமையேற்று கிறிஸ்மஸ் செய்தி வழங்கிய நம்முடைய வட்டார முதல்வர் பேரரட்பணி ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிய திரு ஜோசப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய மறைக்கல்வி மற்றும்